ஃபுல்லாக கட்டடங்கள் இடிஞ்சு கிடக்குது தெரியுதா? ஃபுல்லாக சரிஞ்சு கீழே வந்துருச்சு. இதில் ஒன்று பாருங்கள், இது ஒரு வித்தியாசமான கல். இதெல்லாம் பார்த்தா தெரியும். நம்ம இந்த கல்லாம் வித்தியாசமாக இருக்குது உங்களே. மேலேருந்து ஒரு ஷேப் வருது. அப்படியே ஒரு சின்ன மாதிரி ஒரு 4 ரகத்தில் ஒன்று இது மாதிரி இருக்குது. இதை பாருங்கள், வித்தியா மக்கள் முக்கியமானது இது என்ன? இதில் வந்து ஒரு சிற்பம் கிட்ட ஒரு சிற்பங்கள் இருக்குது. இன்னொரு மக்களே ஒரு வித்தியாசமான ஒரு ஓவியம் இருக்குது. என்ன ஓவியம்னு தெரியவில்லை. இன்னும் ஒரு ஆலிமாக அந்த காலத்தில் தீவம் போடுறதுக்கு ஒரு இது பாருங்க, மிளகு ஏற்றுறதுக்கு ஒரு அந்த கல்லை செதுக்கி வச்சுருக்காங்க பாருங்க. இதே மாதிரி ஆப்போசிட்டில் வந்துருக்கு. இன்றைக்கி என் வீடியோக்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் ஊரில் ஒரு பழங்கான ஒரு ஊரணி இருக்குது. அந்த ஊரணி வந்து உங்களுக்காண்டி சுற்றி காமிக்க போகிறேன். அந்த ஊரணியில் வந்து கல்வெட்டுகள் நிறைய சிற்பங்கள் நிறையா இருக்குது. அதாச்சும் உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து பதிவிடுறேன். நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ கிளிக் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் என்னென்ன கல்வெட்டு இருக்குது இல்லை எல்லாத்தையும் உங்களுக்கு டீட்டெயிலாக எடுத்து காமிப்பான். நம்ம பின்னாடி என்ன காட்டுக்கு நிற்பேங்க. இப்போ அந்த ஊரணி வந்து இதுக்கு நேரம் காட்டுக்குள்ளே தான் இருக்குது. அங்கே போய்ட்டு பக்கத்தில் போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஃபுல்லாக வீடியோ தயவு செஞ்சு ஃபுல்லாக மட்டும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோ வந்து. ஆமாம், நிறைய கல்வெட்டுகள் இருக்குது. எல்லாத்தையும் உங்களுக்கு டீட்டெயிலாக எடுத்து காமிக்கிற மக்களே. வாங்க மக்களே, வீடியோக்களை போகலாம். தெரியாத மக்களை போனேன். ஒரு தண்ணி டேங்க் தெரியும், தண்ணி டேங்க் தான் இருக்குது. ஆமாம், என்னடா காட்டுக்குள்ளே போய் நினைப்பீங்க. நேர மக்களை உள்ள காட்டுக்குள்ளே போனேன் தெரியும். வீடியோ வந்து தனியாக தான் எடுக்க முடியும். அதனால் அதிகமாக என் முகத்தை அதிகமாக காமிக்க முடியாது, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இதே மாதிரி ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது எங்கள் ஏரியாக்களில். பாறை நடுவில் குகைக்குள்ளெல்லாம் ஒரு சித்தர் குகை இருக்குது. பாறைக்கு உள்ள குடஞ்சு உள்ள அதெல்லாம் வீடியோ எடுத்து உங்களுக்காண்டி பதிவு விடுவான். மக்களை ஃபுல்லாத்தையும் சுற்றி காமிக்கிறேன். வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். அவ்வளோ வந்துட்டான். இந்த தரிட்டி என்கிட்ட தான் இருக்குது. இதே அந்த ஊரணி. இதே அந்த ஊரணியோட இது தண்ணி ரொம்ப வத்திருச்சு. தண்ணியில் அதெல்லாம் எனக்கு குடிநீர் ஊரணி தான். ஊரணி பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே செடி சுத்தம் பண்ணி போய் ஒரு இதாகவே இருக்கும். அவ்வளோதே மக்களே, இந்த ஊரணி பக்கத்தில் வந்துட்டான். இந்த ஊரணியில் வந்து நிறைய சிற்பங்கள் நிறைய கல்வெட்டுலாம் இருக்குது. அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக எடுத்து காமிக்கிறேன். வீடியோ மட்டும் கடைசி வரையும் பிக் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இந்த ஊரணியில் வந்து ஒரு கேணி இருக்குது, அந்த பழைய காலத்து கேணி. அந்த கேணியில் வந்து நிறைய பேர் தண்ணி வந்து மோந்து தண்ணி குடிப்பாங்க. அந்த கேணியும் உங்களுக்காண்டி காமிக்கிறான். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு தெரியட்டேன். வாங்க மக்களே போகலாம். வீடியோ மக்களே ஃபுல்லாக கட்டடங்கள் இடிஞ்சு கிடக்குது தெரியுதா? பாருங்கள், ஃபுல்லாக இடிஞ்சு விழுந்துருச்சு. ஃபுல்லாக இங்கேயும் நிறைய இடிஞ்சு விழுந்துருக்கு. இது வந்து யார் மக்களே, எம்புட்டு கல் உடஞ்சி கீழே இடிஞ்சு விழுந்துருக்கணும். யார் மக்களே, மக்களே எம்புட்டு கல்லுகள் ஃபுல்லாக சரிஞ்சு கீழே விழுந்துருச்சு. இதில் ஒன்று பாருங்கள், இது ஒரு வித்தியாசமான கல். இதெல்லாம் பார்த்தா தெரியும். நம்ம தீவம் போடுற கல்லாம் என்னன்னு தெரியல, வித்தியாசமாக அதில் வந்து சதுர மாதிரி ஒன்று இருக்குது. இதில் வந்து ஒரு உளிநாட்டை ஒரு ஓட்டை மாதிரி இருக்குது. இது என்ன கல்லுன்னு தெரியலை, தெரிஞ்சால் சொல்லுங்கள். யார் மக்களே, இதில் வந்து பாம்புலாம் கிடக்கு. நல்லாவும் சாட்டலாம். யார் மக்களே, பாம்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். யாருங்க, பாம்பு சாட்டெல்லாம் கிடக்கு. அதில் தான் போயிருந்துருக்குது பாம்பு. இதெல்லாம் பாருங்கள், கல்லில் பாருங்கள் மக்களே, ஒரு வித்தியாசமான ஷேப்பாக இருக்குது. ஃபுல்லாக எல்லா கல்லுமே வந்து என் முகத்தை அதிகமாக காமிக்க முடியாது மக்களை. வீடியோ எடுக்கிறதுனால, தனியாக வீடியோ இருக்கிறதுனால அதிகமாக என் முகத்தை காமிக்க முடியாது. மக்கள் இந்த ஊரணியோட கற்களில் எப்படி கிடக்கணும். இந்த கல்லாம் வித்தியாசமாக இருக்குது மக்களே. மேலேருந்து ஒரு ஷேப் வருது. அப்படியே ஒரு சின்ன மாதிரி ஒரு 4 ரகத்தில் ஒன்று இது மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா கல்லையும் இதே மாதிரி இருக்குது. யாரும் மக்களே தெரியுமா நினைக்கிறீங்களாம்? யாருங்க, எல்லா கல்லையும் இதே மாதிரி தான் இருக்குது. வித்தியாசமான எல்லாம் யாருங்க, எம்புட்டு கல் இடிஞ்சு விழுந்துருக்குன்னு. யார் மக்களே, இந்த ஒரு யாருங்க மக்களே,
தெரியும் இது என்னென்னு. ஒரு கல் இதை பாருங்கள் மக்கள், இதே மக்கள் முக்கியமானது. இது என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சு நான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், இதில் ஒரு சிற்பம் கிட்ட ஒரு சிற்பங்கள் இருக்குது. அதெல்லாம் என்ன சிற்பம் நம்மளுக்கு தெரியவில்லை. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. கிட்ட நிறையா இருக்குது. நிறைய சீமக்குரம்புகளுக்கெல்லாம் போக வேண்டியதாக இருக்குது. நம்ம கட் பண்ணிட்டு பக்கத்தில் வெட்டி காமிக்கிற மக்களே. மக்களே, இது ஆலியா, இது ஒன்று வித்தியாசமான இருக்குது. இது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். யார் மக்களே, இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு ஓவியம் இருக்குது. இது என்ன ஓவியம்னு தெரியவில்லை. இன்னும் ஒரு ஆலி மாட்டு இருக்குது. இதுக்கு நேரம் தான் ஒரு கல்வெட்டு இருக்குது. கல்வெட்டு இதுக்கு நேரம் ஒரு சிற்பங்கள் இருக்குது. இதுக்கு நேரம் ஒரு சிற்பம் இருக்குது. பார்த்தா தெரியும். இங்கிட்ட சிற்பங்கள் இருக்கான்னு தெரியலை. நிறையா முள்ளுக்கிட்ட பொத்து போக வேண்டியதாக இருக்குது. இதில் அந்தளவுக்கு சிற்பங்கள் இதில் அந்தளவுக்கு இல்லை. இதில் சிற்பங்கள் நிறைய இருந்துச்சு. இந்த வெள்ளைக்கல்லில் ஃபுல்லாக மறந்துடுச்சு. இதில் இங்கே வர மக்களே, இங்கே இன்னும் ஒரு ஆலி மாதிரி இருக்குது. 2 தெய்வம் இருக்குது. இதுக்கு நேரம் இதே மாதிரி இதுதான் இதே மாதிரி ஒரு உருவம் அங்கே இதுக்கு நேரம் ஒன்று இருக்குது. ஆமாம், இது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு நேரம் தீவம், அந்த காலத்தில் தீவம் போடுறதுக்கு ஒரு இது இருக்குது பாருங்க, மிளகு ஏற்றுறதுக்கு இந்த ஒரு அந்த கல்லை செதுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். இதே மாதிரி ஆப்போசிட்டில் ஒன்று இருக்குது. பக்கத்தில் போய் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஒரு இருக்குது பாருங்கள் ஆப்போசிட்டில். அதே மாதிரி ஆப்போசிட்லேயே ஒரு இடத்துல இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி இருக்குங்க. நிறைய கல்லுகள் ஃபுல்லாக உடச்சிருக்கு. இது பழைய காலத்து ஊரணி. இது பாருங்க, ஊரணி எப்படி இருக்கும் பாருங்கள். இதே மாதிரி மேலேருந்து வர்ற இடம். இதே படிக்கட்டு. இதுலேருந்து கீழே இறங்கி இப்படியே கீழே இறங்கி இந்த ஊரணியில் தண்ணி எடுப்பாங்க. ஆனால் இப்போ மேலேருந்து வர முடியாது. கீழே இடத்துலேருந்தே மேலே ஏறி வர மாதிரி இருக்குது. ஃபுல்லாக அந்த கருவேல மரங்கள் ஃபுல்லாத்தையும் இது பண்ணிடுச்சு. யார் மக்கள் எப்படி இருக்குன்னு இப்போ இருக்குது பார்த்தீங்களா. இதே இந்த ஊரில் கொஞ்சோண்டு தண்ணி கிடக்கு. இப்போ அதிகமாக அந்த ஊரில் தண்ணி பிடிக்கிறது இல்லை. டூர் வரணும். நிறைய இடங்கள் இருக்குது. நம்ம அப்படியே அங்கிட்டு போயிட்டு அந்த சைடை காமிக்கிட்டு அதில் என்னமாச்சு என்னமாச்சு இருக்கான்னு பார்ப்பான் சைடில். இது என்ன வரைபடம்னு தெரில. அதுக்கு நேரம் இருக்குது. இது என்னன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. சரியாக தெரியவில்லை நம்மளுக்கு என்னான்னு. நிறைய ஏகப்பட்ட கற்கள் ஃபுல்லாக இடிஞ்சிருச்சு. இதெல்லாம் படிக்கட்டு நல்லா இருந்தது. ஃபுல்லாக காலப்போக்கில் சேதாரங்கள் ஆகி இதாகிடுச்சு. ஆமாம், எவ்வளோ பழைய காலத்துக்கு இது. நம்மளாம் அப்போலாம் நம்ம இருந்திருப்போமா இல்லையா எனக்கு தெரில. அதுக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வீடியோ எடுக்கிறோம். யார் மக்களை இந்த கருவேல முழுக்கு தான் போகணும் புத்து மேலே. இல்லை பாம்பு சட்டைகள்லாம் நிறையா கிடக்குது. எப்போ வேணால் எது வேணாலும் வரலாம். நம்ம சேஃப்டி தான் முக்கியம். இந்த சைடு வந்த பார்த்தா அந்த சைடு அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. இங்கிட்டு அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. இங்கிட்டு யார் மக்களை அந்த காலத்தில் எப்படி இந்த கல்லுக்கள்லாம் தூக்கி அடுக்கி வச்சுருப்பாங்க பாருங்கள் மக்களே. இது அந்த காலத்தில் கையிலே தான் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் எந்த இயந்திரமும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. நல்லா கஷ்டப்பட்டு பண்ணியிருந்துருப்பாங்க. ஃபுல்லாக காலப்போக்கில் இது இல்லாமல் இதாகிடுச்சு. காலப்போக்கில் ஃபுல்லாக சேதாரங்க ஆகிட்டு. இதில் பாறைகள் நிறையா முளைச்சிருக்குது. இது நேரமாக கிடக்கு. அதையும் உங்களுக்காண்டி காமிக்கிறான். இதே இந்த ஊரணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது ஃபுல்லாக அல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல எப்படி இருக்குன்னு. அந்த அல்லிக்கு இது ஃபுல்லாக
இதே மக்களே இந்த அள்ளி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அள்ளி இதில் வந்து பூக்கலன்னா தண்ணி கொஞ்சோன்னு கிடக்கு. ஆனால் தண்ணி இப்போயும் குடிக்கலாம். ஆனால் உள்ளே இறங்கினோம்னா அப்படியே மறுபடியும் சேறு சகதியமாக மறுபடியும் இதாகிடும். ஆமாம், இப்போல்லாம் தூர் வாராமல் இருக்குது. தூர் வாரம்னா கம்மா நல்லாயிருக்கு, ஊரணி நல்லாயிருக்கும். இதே மக்கள் இந்த பழங்கால கேணி அந்த ஒரு இடிஞ்சு விழுந்துருக்கு பாருங்கள் ஒரு கட்டணம். அதே இப்போ அந்த காலத்து பழங்கால கேணி. அந்த கேணிலையும் தண்ணி இருக்கான்னு தெரில. அந்த கேணியை உங்களுக்காண்டி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக அந்த கேணியில் வந்து எங்கிட்டு போகிறதுனே தெரில. இப்போ ஃபுல்லாக மூடி வச்சு பாருங்க. அப்படியே ஒரு காடுக்குள்ளே ஒரு காடு இருக்க மாதிரி தெரியும். அது பார்க்குறதுக்கு அப்படின்னு தெரியும், ஒரு காடுக்குள்ளே நிற்கிற மாதிரி. ஃபுல்லாக எம்பிட்டு கற்களை இடிஞ்சு விழுந்துருக்கும் பாருங்க. ஃபுல்லாக நிறைய கற்கள் இடிஞ்சு விழுந்துச்சு காலப்போக்கில். இதே மக்கள் அந்த இந்த கேணிக்கு போகிறதுக்கு படிக்கட்டெலாம் இருக்குது. அது போக முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் உங்களுக்காண்டி ஒரு சின்ன ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதே மக்கள் அந்த கேணிக்கு மேலே இருக்கு பாருங்க. ஆனால் கேணிக்கு மேலே போகிறது ரொம்ப கஷ்டமாக தெரியுது. யாருங்க இதுக்கெல்லாம் பொத்து போகணும். இல்லை நம்ம சரலாம் சவுண்டு கேட்குது. உள்ளேருந்து நம்ம வந்துடாமல் இருக்கிற மக்களை இதுக்கு நேரம் பாருங்கள். அதே படி அந்த சைடில் ஒன்று திண்டமாக இருக்காருங்க. அதில் ஏறி மேலே போகணும் படி. இது இந்த கிணறு. இந்த கேணி மேலே ஏறி உங்களுக்காண்டி காமிக்கிற எப்போ இருக்குன்னு பாருங்கள். ஆனால் கஷ்டப்பட்டு ஏறணும். இதில் இங்கே பாருங்கள், இது எப்போ வேணால் விழுகலாம். விட்டுருங்க, ஏறுங்க. இடிஞ்சிருச்சு, கையோடு வந்துடும். ஆட்டி பார்த்துட்டு மேலே ஏறணும். இதில் தான் ஏறணும். இப்போ முள்ளெல்லாம் யாருங்க பெருவாரி முள் குத்துது. மக்களே ஒரு வழியாக மேலே ஏறிட்டேன் பாருங்கள். பேக்கா மேலே காமிக்கிறேன் ஃபுல்லாக. ஏன்னா இந்த கேமரா கொஞ்சம் இதாகும் பாருங்க. மக்கள் எப்படி இருக்குன்னு உள்ள தேன் குழவி கிளவி என்னாச்சும் குழவி இறந்து கிளம்பிச்சுன்னா அவ்வளோதான் கொட்டுப்பிடும். ஏன் மக்கள் இந்த இது எனக்கு இங்கேருந்து மேலே வந்து பார்க்க ஒன்றும் தெரியலை. இங்கேருந்து பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி தெரியுதானு. எனக்கு இங்கேருந்து பார்க்க அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல மக்களே. உள்ளே நீர் கிடக்கு உள்ள. ஜூமிங்கில் காமிக்கிறேன். எனக்கு இங்கேருந்து ஒழுங்காக தெரியல. ஆனால் நான் சரியான ஆழங்கேணி. இது பாருங்கள் மக்களே, கேணி வந்து சரியான ஆழம். அந்த கேணி உள்ளே வந்து பானைகள்லாம் கிடக்கு உள்ளே. இது வந்து மாதிரி அந்த காலத்து எப்படி தண்ணி எடுப்பான்னு உங்களுக்கு தெரியும். ஒரு தூக்குவாளியை வச்சு கயிறு மாதிரி கட்டி இது மாதிரி வச்சு இழுப்பாங்க. இது அந்த கேணி சரியான ஆழம். இப்போ தண்ணி கிடக்கு. ஆனால் தண்ணி நல்லா சூப்பர் தண்ணியாக கிடக்கு. நல்லா தெளிஞ்சு நல்லா அருமையான தண்ணியாக இருக்குது. ஆமாம், உள்ள இதுக்கு மேலே உள்ளே நிற்க முடியல. ரொம்ப இறந்துருது. யார் மக்கள் எதுக்கு நிற்கிறேன் பாருங்கள். பேக்கா மேலே எதுக்கு நிற்கிறேன் பாருங்கள். கீழே பொத்து கூட போக முடியல. உள்ளே பொக்க கூட இடம் இல்லை. ஆமாம், இதுக்கு நேரம் பாருங்கள் மக்களே. பேக்ரவுண்டில் வந்து நிறைய சவுண்டு பாருங்கள் மக்களே. இன்னமும் இதில் வந்து தண்ணிகள் வந்து இன்னமும் இதில் வந்து தண்ணி வந்து குடிப்பாங்க. இதில் தண்ணி மேலே ஏறி வந்துச்சுன்னா அது வந்து தண்ணி இதில் வந்து மோந்துட்டு போவாங்க 4 பேர் வந்து. நமக்கு எவ்வளோ பெரிய புதர் காடணும். இதுக்கு நேரத்தில் அந்த கேணி இருக்குது. அந்த கேணிக்கு போகிற படி பாதை தான் ஃபுல்லாக காலப்போக்கில் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. மேலே ஏறி உங்களுக்காண்டி இது பண்ணி காமிக்கிறேன். மக்களே இல்லை
மக்கள் நிறைய இதே அந்த கேணி அந்த இதுக்கு போகிற பாதை, படிக்கட்டுக்கு போகிற பாதை ஒரு நடுவில் ஒரு சீமக்கு ஒரு தூரம் வளர்த்துருச்சு. ஃபுல்லாக சேதங்கள் ஆகிவிட்டது. உள்ளே போக முடியுமான்னு தெரியலை. எல்லாம் உங்களுக்கு வேண்டி சின்ன ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. உள்ள கருவேல ஏறு மக்கள் இதே மாப்பிள்ள அந்த இது ஜூம் பண்ணி காமிக்கிறீங்க பாருங்கள். ஆமாம், இந்த ஊருக்கு பாருங்க செவரு. இதே அந்த போகிற பாதை ஃபுல்லாமே இதாகிடுச்சு. காலப்போக்கில் இந்த கருவேல மரங்கள் மண்டி இதாகிடுச்சு. பாரு மக்களை எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் இது ஃபுல்லாக இதாகிடுச்சு. நேரம் அப்படியே கீழே இறங்குவான் இது பண்ணி. அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ ஃபுல்லாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஆமாம், வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் ஒரு கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி எங்கள் ஊருக்குள்ளே பக்கத்தில் நிறைய இடங்கள்லாம் நிறைய இருக்குது. பாறைக்கு நடுவில் ஒரு குகை இருக்குது. எல்லாத்தையுமே உங்களுக்காண்டி வீடியோ எடுத்து பதிவு பண்ணுவோம். ஆமாம், இது ஒரு சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி எங்கள் ஊரில் ஒரு இப்படி இடம் இருக்குதுன்னு காமிக்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஆமாம், முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவுக்கு கொஞ்சம் ஓரளவு சப்போர்ட் கொடுங்க. எங்கள் ஊர்லேயும் இப்படிப்பட்ட இடம் இருக்குதுன்னு எங்கள் ஊரும் இல்லை, அது எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர். எங்கள் ஊர் பக்கத்து ஊரில் வந்து ரொம்ப தூரமில்ல, பக்கம்தான். ஆமாம், இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் தான் எங்கள் ஊர்லேருந்து இப்போ அந்த ஊரணிக்கு. ஆமாம், ரொம்ப பக்கம்தான். இந்த மாதிரி எங்கள் ஊர் பக்கத்து ஊரில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு தான் இந்த வீடியோ. ஆமாம், இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். நல்லா முடிஞ்ச அளவு சப்போர்ட் கொடுங்க மக்களே. ஆமாம், முடிஞ்ச அளவு இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய இடத்துக்கு தெரியட்டும் இப்படி ஒரு இடம் இருக்குன்னு. இன்னும் ஏகப்பட்ட இடங்கள்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் வீடியோவை எடுத்து பதிவு பண்ணலாமான்னு உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குகையெல்லாம் இருக்குது, அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எடுத்து பதிவு பண்ணலாமா நான். ஆமாம், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஆமாம், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமாம், அப்படியே போகும்போது ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டிட்டு போங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் மக்களே.